ஹாய் ஹலோ கைஸ், அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். ஹாப்பி தீபாவளி. ஸோ இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ரீசனா நடந்திருக்கக்கூடிய சரிகமாபால அதாவது சூப்பரான விஷயங்கள் நடந்திருக்குங்க இனியா அவர்களுக்கு. அதுக்கான பின்னணி என்னன்றது தான் இந்த வீடியோல பார்க்க போறோங்க. நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற பர்சனா நீங்க இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் அடுத்தடுத்து போடுற வீடியோக்கான நோட்டிபிகேஷன்ஸ் அண்ட் பாப்அப்ஸ் வந்து உங்களுக்கு கண்டினியூஸா கிடைச்சிக்கிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாம இந்த வீடியோ பத்தி உங்களுக்கான கருத்துக்கள் எதாச்சுன்னா தாராளமா நீங்க கமெண்ட் பாக்ஸ்லயும் மென்ஷன் பண்ணலாம். ஸோ ரீசெண்டா ஜீ தமிழ்ல நடந்திருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த ரியாலிட்டி காம்படிஷன் ஷோ அப்படின்னு சொல்லலாம் சரிகமபா சீனியர் சீசன் 5 அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு சிங்கிங் காம்படிஷன் சொல்லலாம். ஒவ்வொரு போட்டியாளர்களும் அவங்களுடைய எஃபெக்டை வேற லெவல் வந்து பாத்தீங்கன்னா பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. இதுல எப்படியாச்சும் ரிமைனிங் இருக்கக்கூடிய அந்த 4 சீட்டை பிடிக்கணும் அப்படின்றதுக்காக, ஏன்னா டிக்கெட் டு ஃபினாலே 5 பேருக்கு தான். அதுல ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டிக்கெட் டு ஃபினாலே வின் பண்ணிட்டாங்க, அதாவது சுஷாந்திகா அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த வகையில இந்த வாரம் இனியாவுடைய பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்ற விஷயங்கள் எல்லாரும் ஒரு சில பேர் ஆர்வத்துறை இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த வாரங்கள் போட்டி அப்படின்ற கான்செப்டை விட, அதாவது மகா சங்கமம் அப்படின்னு சொல்லக்கூடிய சிங்கிள் பசங்க வெர்சஸ் சரிகமபா டீம், இவங்க 2 பேரும் சேர்ந்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு டிராமா மாதிரியும் அதுக்குள்ள கொஞ்சம் ஃபன் பிளஸ் சாங்ஸ் அப்படின்ற மாதிரி ஒரு கான்செப்டை சூப்பரா கொண்டு போனாங்க. இதுல குமாபட்டி தங்கப்பாண்டி அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா இனியா கூட சேர்ந்து பர்ஃபார்மன்ஸ் பிளஸ் பாட்டு பாடுற மாதிரி ஒரு ஆக்ஷனோட நடந்திருக்கும். பார்க்க நல்லா இருந்துச்சு சொல்லலாம். ஸோ இதுல இவருடைய பர்ஃபார்மன்ஸ் சூப்பராகவே பண்ணியிருந்தாரு. அது மட்டும் இல்லாம இனியா அவர்களுடைய பாட்டும் ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு. குறிப்பா ஜட்ஜஸ் ஸ்ரீனிவாசன் சார் என்ன சொல்லியிருக்காரு, நீங்க இந்த வாட்டி ரொம்பவே சூப்பரா பாடியிருக்கீங்க, உங்க பர்ஃபார்மன்ஸ் பாக்குறதுக்கு அந்த அளவுக்கு சூப்பரா இருந்துச்சு அப்படின்ற விஷயத்தை மென்ஷன் பண்ணிருப்பாங்க. கூட இருக்கக்கூடிய மற்ற ஜட்ஜஸும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா பாடியிருக்கீங்க, அந்த பிரசன்டேஷனும் ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு அப்படின்ற விஷயத்தையும் சொல்லியிருப்பாங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது இனியோட ஃபேஸ் ஆகட்டும் ரியாக்ஷன் ஆகட்டும் ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு அப்படின்ற விஷயத்தை கிளியரா தெரிஞ்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ தீபாவளி ரவுண்ட்ன்றதால கொஞ்சம் ஃபன்னாவும் இன்னும் கொஞ்சம் ஜாலியாகவும் பாத்தீங்கன்னா முடிஞ்சிருக்கும். டீம் இந்த விஷயத்தை கொண்டு போனாங்க. பார்க்க ரொம்பவே கலர்ஃபுல்லாகவும் சூப்பரா இருந்துச்சு. தீபாவளி ஸ்பெஷல் ரவுண்ட்னா இதுதான் அப்படின்ற விஷயத்த கண்டிப்பா தாராளமா சொல்லலாம். அந்த அளவுக்கு இருந்துச்சு அப்படின்னு கூட சொல்லாங்க. ஸோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க, உங்களோட கமெண்ட்ஸ் என்னன்ற விஷயத்த மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க.